ஒரு நீசம் பெற்ற கிரகம் எப்படி வலுப்பெறும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே வந்து நம்ம நீச பங்கத்தையோ இல்லை நீச பங்க ராஜயோகத்தை பற்றியோ பேச போகிறது கிடையாது. அதாவது ஒரு நீச பெற்ற கிரகம் லக்னத்துக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 போன்ற இடங்களில் அமரும்போது அந்த கிரகத்திற்கு கண்டிப்பாக வலு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சந்திர கேந்திரத்தில் இருக்கிற கிரகத்துக்குமே நீசம் பெற்ற கிரகத்துக்குமே வலு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது வலுனா எந்த மாதிரி ஒரு வலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஆட்சி உச்சத்துக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது ஒரு கிரகம் ஒரு சாதாரண நிலையை விட கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிற வலுவில் இருக்கும். அதாவது ஒரு 30% வலுவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் உதாரணத்துக்கு 2 லக்னம் போட்டிருக்கேன். முதல் லக்னம் பார்த்திங்கன்னா மேஷம். மேஷத்தில் உங்களுக்கு 4வது வீட்டில் செவ்வாய் நீசமாவார். ஆனால் இங்கே செவ்வாய்க்கு சிறிது அளவில் வலு உண்டு. அதே மாதிரி சூரியன் 7ல் நீசமாவதுலேயும் வலு உண்டு. அதே மாதிரி குரு 10ல் நீசமானாலுமே அந்த குருவுக்கு ஓரளவுக்கு வலு உண்டு. அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு உங்களுக்கு சந்திரன் 7ல் இருந்து நீசமானாலுமே லக்ன கேந்திரத்தில் இருக்கிறதுனால அந்த சந்திரனுக்கும் கண்டிப்பாக வலு உண்டு.